மதிப்பிற்குரிய நட்பிற்கு வணக்கம். இது வாழும் வரலாறு. ஊடகத்துறையிலேயே இந்த தொலைக்காட்சி ஊடகத்திற்கு சற்று கவர்ச்சி அதிகம்தான். எல்லா தரப்பினரையும் எல்லா வயதினரையும் எளிதாக வசீகரிக்கும் தன்மை இந்த ஊடகத்திற்கு அதிகம். குறிப்பாக ஒரு வயதானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குடும்ப பாங்கான திரைப்படங்களோ தொடர்களோ அந்த தொலைக்காட்சியில் இடம்பெறும் போது அந்த தரப்பு மக்களை தன்பால் ஈர்க்க முடியும். ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்குது அப்படின்னா அவர்களை குறி வச்சு ஒரு காதல் திரைப்படங்களோ இல்லை ஒரு நாடகமோ இல்லை ஒரு சாதனை தொலைக்காட்சி தொடர்களோ இடம்பெறும் போது அந்த தரப்பு மக்களையும் அவங்க பால் ஈர்க்க முடியும். இது எல்லாத்துக்கும் மேல பெரும்பான்மையான தொடர்கள் பெரும்பான்மையான தொலைக்காட்சிகள் குறி வைக்கிறது யார் அப்படின்னா குழந்தைங்களை. ஏன் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பிடிச்ச ஒரு தொடர் ஒளிபரப்பாகும் போது அந்த குழந்தை அதை பார்க்க உட்காரும். அப்போ அந்த குழந்தை பார்க்க தொடர் எப்படி இருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அந்த சேனலை மாற்றவே விடாது. அப்பாவாலேயும் முடியாது, அம்மாவாலேயும் முடியாது, வேற யாராலையும் முடியாது. அப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் மெதுவா அந்த சேனலை பார்க்கறதுக்கு அந்த தொடரை பார்க்கறதுக்கு உட்கார வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ ஒரு குழந்தைய டார்கெட் பண்ணா ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே அந்த தொலைக்காட்சி முன்னாடி அந்த சேனலுக்கு அடிமையாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மந்திர சக்தி தெரிஞ்சதுதான் இந்த தொலைக்காட்சிகள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வயது வித்தியாசம் இல்லாமல் ஒட்டுமொத்த தரப்பு மக்களையும் தன்பால் ஈர்த்து எல்லோரது அன்பையும் சம்பாதித்த ஷின்சான் அவங்கள பத்தின வரலாறு தான். இந்த கார்ட்டூன் எப்படி உருவாச்சுது, எந்த நாட்டுல முதல்ல ஒளிபரப்பாச்சுது, நம்ம நாட்டுல இது இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, இதை பத்தின ஒரு சின்ன சுருக்கமான ஒரு தகவல் தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு இடம்பெற போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பென்சில் ஓவியம் போன்ற உடல், குட்டை உருவம், பெருத்த தலை, கியா முயா என்ற குரல், இவர்தான் மிஸ்டர் ஷின்சான். ஜப்பானில் மாங்கா காமிக்ஸ்கள் மிகவும் பிரபலம். மாங்கா என்றால் படங்கள் என அர்த்தம். எனவே படக்கதைகளுக்கு அந்த பெயர் வந்துவிட்டது. 19ஆம் நூற்றாண்டில் ஜப்பானின் கலாச்சாரத்தை பிரதிபலித்த இந்த படக்கதைகள் மெதுவாக கமர்ஷியல் பாதையில் திரும்பின. ஆக்ஷன், சாகசம், ரொமான்ஸ், காமெடி என எல்லா ஜானர்களிலும் மாங்கா வெளுத்து வாங்க அதற்கேற்றாற் போல் புது கேரக்டர்களும் உருவாகி கொண்டே வந்தன. அப்படி 1990ஆம் ஆண்டில் யூத் பத்திரிகைக்காக உருவாக்கப்பட்ட கேரக்டர் தான் ஷின்சான். முழு பெயர் கிரையான் ஷின்சான். அந்த இதழில் கார்ட்டூனிஸ்டாக பணிபுரிந்த யூஷி ஷோஜிடோ என்பவர் கைவண்ணத்தில் பிறந்தவர்தான் இந்த ஷின்சான். அந்த கார்ட்டூனுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைக்கவே அதை டிவி தொடராக மாற்ற முடிவெடுத்தார்கள். அசாஹி என்ற ஜப்பானிய டிவியில் ஷின்சான் வலது கால் எடுத்து வைத்து பிரவேசித்தான். 1992ஆம் ஆண்டு ஏப்ரலில் முதல் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனது. எடுத்த உடனேயே ஆஹா ஓஹோவென வரவேற்பு கிடைக்கவில்லை. 4% ரேட்டிங் தான் கிடைத்தது. ஆனால் இந்த தொடர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமாக 10 மாதங்களில் 20% ரேட்டிங்கில் நின்றது. இவ்வளவு குறுகிய காலத்தில் எந்த கார்ட்டூன் தொடரும் இப்படி ஒரு வரவேற்பை பெற்றதில்லை. டிவி தொடருக்கு கிடைத்த சிவப்பு கம்பள வரவேற்பு சினிமா உலகை உறுத்த ஷின்சானை அனிமேஷன் படமாக உருவாக்க திட்டமிட்டார்கள். உடனே வேலையை தொடங்கி படத்தையும் வெளியிட்டார்கள். படமும் ஹிட். அன்றிலிருந்து இன்று வரை ஜப்பானில் ஷின்சான் ராஜ்யம்தான். 940 எபிசோடுகளை கடந்த 25 முழு நீள அனிமேஷன் படங்களாக அவதரித்து 30க்கும் மேற்பட்ட மொழிகளில் சக்கை போடுகிறான் இந்த ஷின். 5 வயது கிண்டர் கார்டன் சிறுவனான ஷின்சானுக்கு ஓரிடத்தில் இருக்கவே முடியாது. ஏதாவது செய்து தன்னை பரபரப்பாகவே வைத்துக் கொள்வான். அவன் அம்மா மிஷே, அப்பா ஹிரோஷி, தங்கை ஹீமாவாரி, தாய் ஷிரோ என அளவான குடும்பம். தன் குடும்பத்தையும் ஏரியாக்காரர்களையும் நண்பர்களையும் தன் சேட்டையின் மூலம் எப்படி பாடாய்படுத்துகிறான் அவன் என்பதுதான் இந்த காமிக்ஸின் மையக்கதை. ஆளை பார்க்கவே சிரிப்பாக இருக்கும். இது போக அந்த கியா கியா குரலும் கிச்சு மூட்டும் வசனங்களும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்து போக ஷின்சானை கொண்டாடத் தொடங்கினார்கள். மழலை மனதிற்கு மொழி முக்கியம் அல்லவே. எனவே ஜெர்மனி, அமெரிக்கா, இந்தியா, சீனா, டென்மார்க், பிரான்ஸ் என ஏகப்பட்ட நாடுகளில் இவனுக்கு ரசிகர்கள் உருவானார்கள். இந்தியாவில் 2006ஆம் ஆண்டு முதல் ஷின்சான் தொடர் ஒளிபரப்பாக தொடங்கியது. தமிழ், தெலுங்கு, இந்தி என வெளியான 3 மொழிகளிலும் செம்ம ஹிட். முக்கியமாக தமிழில் ஷின்சான் பேசும் வசனங்கள் எல்லாம் ரகளை, ரகளையோ ரகளை, அமைதி அமைதி, அமைதியோ அமைதி என்ற ஷின்சானின் வசனம் இப்போது நிறைய பேரின் காலர் டியூன் மீம்ஸ்களாக பறக்கின்றது.
குழந்தைகள் கொண்டாடிய அளவுக்கு பெற்றோர்களால் ஷின்சானை கொண்டாட முடியவில்லை. காரணம், ஷின்சான் கேட்கும் கேள்விகள். வயதுக்கு மீறிய இது போன்ற கேள்விகள் விமர்சனங்களாக வலுத்தன. டப் செய்யப்பட்ட நாடுகளிலும் இதே பிரச்சனை உருவாக குடும்பத்தோடு பார்க்கும் விதமாக காட்சிகளையும் வசனங்களையும் மாற்றி அமைத்தார்கள். இந்தியாவிலும் இதே பிரச்சனை எழுந்தது. வரிசையாக எழுந்த விமர்சனங்களால் செய்தி ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சரகம் இந்த தொடருக்கு 2008ஆம் ஆண்டில் தடை விதித்தது. தடைக்கு எதிராகவும் குரல்கள் எழ சென்சார் போர்டின் தணிக்கைக்கு பிறகு தொடர்ந்து வெளியானது ஷின்சான். 2009ஆம் ஆண்டில் ஷின்சானை உருவாக்கிய யோஷிடோ மரணமடையவே ஒரிஜினல் தொடரும் நிறுத்தப்பட்டது. அடுத்த ஆண்டு அவரின் உதவியாளர்களின் துணையோடு புதிதாக அடுத்த சீசன் தொடங்கப்பட இப்போது வரை ஜப்பானின் கார்ட்டூன் ராஜாவாக வலம் வருகிறான் ஷின்சான். 2006ஆம் ஆண்டில் ஒளிபரப்பாகி தொடங்கிய தொடர் ஏன் இப்போது வைரலானது? ஃபேஸ்புக்கும் இதற்காக திடீர் பக்கங்களையும் மீம்ஸுகளையும் போட ஆரம்பித்ததான் இந்த வைரலுக்கான காரணம். அமைதி அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி என்ற இந்த ஒற்றை வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த வீட்டிலும் உட்கார்ந்து ராஜ்யம் செய்யும் இந்த ஷின்சானுக்கு நிகர் வேறு எதுவும் இல்லைதான். இணைந்திருங்கள், இது வாழும் வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வாழும் வரலாறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு அழகான வரலாற்று தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. என்னாலும் உங்களுக்கு பொன்னாளாகட்டும். அதில் என்றென்றும் இன்பங்கள் பல நிறைந்திருக்கட்டும். நன்றி.